எங்க போற லக்ஷ்மி? ஆஃபீஸ்க்கு. ஓ அப்படியா? சரி, நான் உன்னை ட்ராப் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. நான் ஏற்கனவே கேப் புக் பண்ணிட்டேன். புக் பண்ணாலும் பரவாயில்ல லக்ஷ்மி, கேன்சல் பண்ணலாம். நான் டிராவல் பண்ண போறேன்ற நம்பிக்கையில் அந்த கேப் டிரைவர் வந்துகிட்டு இருப்பாரு. சடனா நான் இப்போ அதை கேன்சல் பண்ணா பாவம் அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாரு. அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப காமன் லக்ஷ்மி. கேன்சல் பண்ணா கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவான், அதுக்கப்புறம் வேற யாராவது புக் பண்ணாங்கன்னா அந்த பக்கம் போக போறான். ஒரு தடவை நம்பிக்கையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையே பொய் ஆக்குறது இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வேணா பழக்கமா இருக்கலாம். ஆனா எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அப்ப நீ என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாம தான் கேக்குறீங்களா, இல்ல நான் சொன்ன வார்த்தை உண்மை இல்லைன்னு நிரூபிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? எதிர்பாராம ஒரு தடவை உன் விஷயத்துல அப்படி நடந்துருச்சு, அதே சாக்கா வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை குறை சொல்றது தப்பு லக்ஷ்மி. தெரியாம பண்ணது சின்ன விஷயமா இருந்தா அதை கண்டும் காணாம போயிட்டு இருக்கலாங்க. ஆனா வாழ்க்கையவே தலைக்கீழ புரட்டி போடுற அளவுக்கு நடந்திருக்கு. ஒருத்தரோட இதயத்தை சுக்கு நூறா நொறுக்கிற அளவுக்கு பண்ணிருக்கீங்க. தப்பு செஞ்சவங்கள சுட்டி காட்டுறதுல தப்பே இல்ல. சொல்ற பேச்ச கேட்கறவங்களுக்கு சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கும். பிடிவாதம் பிடிக்கிறவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் வேஸ்ட் தான். மனிஷா, இன்னைக்கு அந்த லக்ஷ்மியை நாம மிஸ் பண்ணவே கூடாது. லெட்ஸ் கோ. டிரைவர், அந்த காரை ஃபாலோ பண்ணு. ஓகே மேடம். ஆண்டி, மித்ரா புதுசா ஓபன் பண்ண பிரான்ச் கூட எந்த பக்கம் தான் இருக்கு? எந்த ரூட்ல தான் போயாகணும்? லக்ஷ்மியும் இதே ரூட்ல போயிட்டு இருக்கா? ஒருவேளை நம்ம பிரான்ச் பக்கத்துலயே அவ வேலை செய்யற ஆபீஸும் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் ஆண்டி. ஏனியா, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரிய தானே போகுது. இது மனிஷாவோட கார் மாதிரியே இருக்கு. இவங்க எதிர்பாராம என் பின்னாடி வராங்களா இல்ல தெரிஞ்சுதான் வந்துட்டு இருக்காங்களா? இனிமே நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்மா. அவங்களுக்கு ஒரு ரூம்ல ஏதோ தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னா எதையோ தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. நீ எதுக்கும் ஜாகிரதையா இரு. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீ மித்ரா ஆபீஸ்ல வேலை செய்யற வாய்ப்பை இழந்துருவ. சந்தேகமே இல்ல, மனிஷா வேணும்னு தான் என் காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் எங்க வேலை பார்க்கறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என் பின்னாடி வந்துட்டு இருக்கா போல.